ஒரு அரக்கனை செத்து கொண்டு வைக்கிறான் சுவாமி. அரக்கனால் ஆபத்தா? அப்படி என்றால் அந்த தேவ இந்திரன் இங்குதான் இருப்பான். ஐயா, உனது தம்பி தேவலோக மாதங்களை சிறப்பிடிக்கலாம் என்று நினைக்கப்படுது. தற்பத்து தேவ சபை வந்திருக்கிறார்கள். தேவ சபையிலே தேவருக்கெல்லாம் தலைவர் தேவ கோமனம் மகா அவன் சென்று நான் வந்து சொல்லு. அடே ஜாபகிந்திரா என்ன ஆனவ பார்த்தாயா? சாமி மீது கால் போட்டு காலை ஆட்டிக் கொண்டிருக்கிறார். அவனே காலை ஆட்டுகிறான் என்றார். எத்தனை முறை அடிக்கிறேன் என் குரலுக்கு மதிக்காம அப்படியே ஒழிஞ்ச பாட்டா வாடா 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 அடி முடிந்ததுக்கு வாடா வாடா அடி முடிந்ததுக்கு வாடா வாடா ஏதா குணம் என்ன இரு அரக்காக நாங்களேதான். ஆமா, நீங்க எதற்காக வந்திருக்கின்றீர்கள்? கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆமா, சரியாக வராமல் யாரடாது உன்னுடைய மனைவியா? நாங்கள் நினைத்தா நீங்கள் நினைத்தால் இந்த நாட்டை தவிடு பொடியாக்கி வேலை செய்பவர்களோ தவிடு பிடிக்கிறாரு நான் நோய் தர்றாரு. என்ன ஆணவம் இருந்தா என்ன போதிப்பான் பறக்கலாம். அடைச்சி அரக்கணி ஒரு காலி ஒரு ராஜாயாளி ஒரு காலி ஐயா, இந்த தேவர்களால் உனது தாயாதி வர்க்கத்தை அளித்திருக்கிறார்கள். உங்கள் தாயாதிகள் மனம் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் தேவந்தன் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் நீங்கள் அமர்ந்து ஆட்சி புரியவர் என்ன பண்ணி
இந்த பாடல்களை ஒன்றாக திரட்டி இந்த தேவனுக்கெல்லாம் தலைவனாக தேவ இந்திரன் என்று பெயர் பெற்றார். இன்று முதல் இந்த தேவ சபைக்கு தலைவர் யார் தெரியுமா? சுந்தோப பிஞ்சினர் வாழ்க. இன்னும் இன்னும் என்னைய வாட்டி வளைத்து விட்டால் அந்த படுபாவி அக்கிரமம் அதிகரித்து விட்டது. இருந்தாலும் அவர்களை அழிக்க வேண்டும் என்றால் அவர்கள் யாரிடத்தில் வரம் பெற்றிருக்கின்றார்கள்? அந்த சத்திய லோகத்தை ஆளக்கூடிய சாம மலர்கள் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை படிக்கும் அந்த பிரம்ம நிலத்திலே வரம் பெற்றிருக்கிறார்கள். பகவான் திருநாமம் பாடுங்கள். அவன் என்று மணி வண்ணனா சபையோர்களுக்கு அடியர் வணக்கம். எல்லாம் வல்ல ஆண்டவன் நாம் அனைவரையும் காத்து ரட்சிக்க வேண்டும். நாமோ சத்தியலோகத்தை ஆளக்கூடிய ரீக்கி யசூர் சாம அதர்வனம் சொல்லக்கூடிய 4 வேதங்களை வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் படைக்க வேண்டியவன் இந்த பிரம்ம தேவன். என்னுடைய மனைவியோ கலைவாணி சரஸ்வதி என்று உரைப்பார்கள். அப்படி அனைத்து ஜீவராசிகளும் படைக்கும் நேரத்திலே ஏதோ அபய குரல் கேட்கின்றது. என்னவென்று பார்க்கலாம்.